தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை வந்தடைந்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடையை வந்தடைந்துள்ளது. கடந்த 15ஆம் தேதி கல்லணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் கடைமடை வந்தடைந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடைமடை வந்தடைந்த காவிரிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பொதுப்பணித்துறையினர் வரவேற்பு அளித்துள்ளனர். கடைமடைக்கு வந்தடைந்த காவிரி நீருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பொதுப்பணித்துறையினர் வரவேற்பு அளித்துள்ளனர். உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்ரமன் தலைப்பு மதகிற்கு வந்த காவிரி நீர் வினாடிக்கு 782 கன அடியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. டெல்டா மாவட்டங்கள்ல பாசனத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல இருந்து காவிரில தண்ணீர் திறக்கப்படுறது வழக்கம். இந்த நிலைமையில மேட்டூர் அணையில இருந்து காவிரி ஆற்றுல 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரானது கடந்த 15ஆம் தேதி திருச்சி மாவட்டம் கல்லணைக்கு வந்தது. பிறகு அங்கிருந்து காவிரி, வெண்ணாறு மற்றும் கொள்ளிடம் ஆறு ஆகியவற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த காவிரி தண்ணீரானது இன்று பிற்பகல் கடைமடை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கடலுடன் கலக்கக்கூடிய மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான மயிலாடுதுறையில் உள்ள கதவணை அமைந்துள்ள திருவாலங்காடு, காவிரி ஆறு, விக்கிரமானு ஆகியவற்றின் தலைப்பு பகுதியில் நீர் தேக்கத்தை அடைந்தது. இந்த தேக்கத்திற்கு வந்த நீர் காவிரி நீரை பொதுப்பணித்துறையினர் மற்றும் விவசாயிகள் சிறப்பு பூஜைகள் செய்து வரவேற்பு செஞ்சாங்க. மலர்களையும் விதை நெல்லையும் தூவி அந்த தண்ணீரை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு முறைப்படி திறந்து விட்டாங்க. இந்த தண்ணியானது இன்னும் 2-3 தினங்களில் காவிரி கடலுடன் கலக்கும் சற்று தொலைவில் உள்ள பூம்புகார் கடைமடை கதவணைக்கு சேரும். இந்த மேலையூர் சட்ரஸ் பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் காவிரியில முறைப்பாசனத்துக்காக தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படும் சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 782 கன அடி வீதம் தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணி அப்படியே காவிரி ஆற்றுல திருப்பி விடப்பட்டிருக்கு. ஜனனி, இதன் காரணமாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடி தீவிரமடைந்து எதிர்பார்க்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.